ஆட்டு தலைக்கறி தான் நான் எடுத்திருக்கேன். தலைக்கறி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தலை அப்படின்னாலே ஓடாக தான் இருக்கும் இல்லையா? அப்போது ஓடும் செதையுமா தான் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வந்து இது சமைக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு ஒரே தொந்தரவாக இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நான் ஒரு 7 விசில் விட்டு குக்கரில் நான் எடுத்துக்க போகிறேன். 7 விசில்லையே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஓடு தனியாக, அந்த செதைப்பத்து தனியாக நம்ம எடுத்துக்கணும். வேக வச்ச தண்ணியையும் நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஓடு வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா அது நல்லா வேக வச்சுட்டு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். அதனால் அது வேஸ்ட்டு தான். இப்போ வந்து அடுப்பில் வாணலி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு வந்து சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தலைக்கறி வந்து ரொம்ப நல்லது. இது வந்து உடல் சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வந்து பெண்கள் இதை அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா மாதவிடாய் சமயத்தில் வந்து வயிற்று வலி வரும் இல்லையா? இது சாப்பிட்றதுனால நமக்கு அந்த சூடு குறைஞ்சி அந்த ஸ்டமக் பெயின் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம தலைக்கறியை நீங்கள் கழுவும்போது பாருங்கள், ஒரு குழப்பு தன்மை இருக்கும். நம்மளுடைய சரும ஆரோக்கியத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து தலைக்கறி வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். இப்போ நான் செய்முறை வந்து ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற காரம் சேர்த்தோம், வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், வேக வச்ச தண்ணியையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ஆல்ரெடி வெந்த கறி தான் அது, நம்ம அந்த தொக்கோடு சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். கடைசியாக நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட வேண்டியது தான்.